ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பிஸ்கட்ஸு சாக்லேட்ஸ்லாம் வச்சு எப்படி ஒரு சுவையான டேஸ்ட்டில் சிம்பிளாக வீட்டிலையே கேக் ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நான் எடுத்து வச்ச பிஸ்கட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிட்டேன். இப்போ பிஸ்கட் எல்லாமே உடச்சி போட்டாச்சு. இப்போ அதோட தேவையான அளவு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சாக்லேட் சிரப் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி மேட்ச் பண்ணி விடலாம். கட்டி சேராமல் நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக் பண்ண போகிறீங்களோ அதில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி மைதா மாவும் லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் ஷீட் போடலை. இப்போ நம்ம எடுத்து வச்சதை இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். நான் இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ நம்ம மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம் சாக்லேட்டை. இப்போ மீதி இருக்கிற எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை நான் அவனில் 20 மினிட்ஸ் வைக்கிறேங்க. அவ்வளோதாங்க, வீட்டிலையே சுவையான பர்த்டே கேக் நீங்களே ரெடி பண்ணிடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்தவொடனே லைட்டாக நைஃப் வச்சு குத்தி பாருங்கள். நைஃப்பில் ஒட்டவே கூடாது. இப்போ இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக சைடில் எடுத்து விடுங்க. நம்ம எந்த பிளேட்டில் வைக்க போகிறோமோ அதை லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அது மேலே லைட்டாக 2 தட்டு தட்டுங்க. அவ்வளோதாங்க, கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் சாக்லேட் சிரப்பை அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலைக்கும் வர மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஜெம்ஸை வச்சு தாங்க டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதுதான் இன்றைக்கி வீட்டில் இருந்தது. ஸோ அதை வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் வேணுமோ நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஓரியோ பிஸ்கட்லேயுமே லைட்டாக ஒரு ஸ்டிக் போட்டு அதை அப்படியே நிற்க வச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக வீட்டிலையே ஒரு பர்த்டே கேக் ரெடி பண்ணியாச்சு. ஸோ கடைகளில் ரொம்ப செலவு பண்ணி வாங்குறத விட இந்த மாதிரி சிம்பிளாக 100 ருபீஸ் பட்ஜெட்டில் நான் இன்றைக்கி கேக் ரெடி பண்ணேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.